மக்களே வணக்கம் மக்களே. இந்த நியூஸ் யாருக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட அடுத்த அப்டேட்டுக்காக தான் காத்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு தான் இந்த அப்டேட். லோகேஷ் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிக்கக்கூடிய கூலி அப்படிங்கிற படத்தோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலைவர் ரஜினிகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையின் படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ வேட்டையின் படம் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு. அந்த படத்தை வந்து இயக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் தான். ஸோ லோகேஷோட இயக்கத்தில் தான் வந்து இப்போ ரஜினி வந்து அடுத்த படம் நடிக்க போகிறாரு. லோகேஷ் இயக்கக்கூடிய ரஜினி நடிக்கக்கூடிய அந்த படத்துக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தற்காலிகமாக என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா தலைவர் 171 தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து தற்காலிகமாக தான் இந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கான பேர் வந்து கூலி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து முழுசாக வந்து வெளியில் வரல. ஆனால் இது வந்து கூலி அப்படிங்கிற படத்தோட பேரை வந்து இப்போ சமீபமாக வந்து ஒரு போஸ்டரில் வந்து வெளிவந்திருக்கு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்க இருக்கிறாங்க. இந்த படத்தோட ஆட்ட நாயகன்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இசையமைக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிருத் தான் வந்து இசையமைக்கிறாங்க. ஸோ வந்து எதிர்பார்ப்பு வந்து இன்னமுமே அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம தலைவர் கூட ஒரு 2 பெரிய ஸ்டார்ஸ் வந்து நடிக்க இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ரன்தீப் சிங், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நாகார்ஜுனர். இவங்க 2 பேருமே வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் வந்து நடிக்க இருக்கிறாங்களாமா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதை பார்த்த நம்ம ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து என்ன மாதிரி கேரக்டர் நடிக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா கேரக்டரில் தான் நடிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகளாக நடிக்க போகிறது நடிகை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதிகா ஷனா. ஸோ ஸ்ருதிகா ஷனா இவங்க வந்து ரஜினிக்கு மகளாக நடிக்க போகிறாங்க. இவங்க 2 பேரோட காம்பினேஷன் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் நேற்று அவரோட எக்ஸ் பக்கத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா DISCO அப்படிங்கிற தலைப்போட போஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த படத்தோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கோவாக இருக்குமோ அப்படின்னு ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட ப்ரொமோ வீடியோவும் வெளியாயிருக்கு. அந்த படத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கூலி அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ ரசிகர்கள் வந்து இதனால் வந்து கூலி அப்படிங்கிற படத்தோட பேரை கேட்டதுலேருந்து செம குசியாக இருந்துகிட்ருக்காங்க. நம்ம தலைவர் நடிக்கக்கூடிய வேட்டையின் படத்துக்கான எதிர்பார்ப்பே இன்னும் வந்து குறையலன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறது எப்போ அப்படின்னு ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருக்கும் போது இப்போ அடுத்த படத்துக்கான அப்டேட் வந்தோன்னா இன்னும் ரசிகர்கள் வந்து ரொம்ப குசியாக இருக்காங்க. நம்ம தலைவரோட அடுத்தடுத்த படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க.